ஹலோ கைஸ், வெல்கம் டு த்ரோன் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த லைவ் டெஸ்ட்ல என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா 10th ஜியோகிராஃபில 3rd லெசன் இந்திய வேளாண்மை அப்படின்ற ஒரு லெசன்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 50 கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். சரிங்களா? இந்த 50 கேள்வியுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஓகேங்களா? கேள்வியை புரிஞ்சா மட்டும்தான் ஆன்சர் பண்ண முடியும். ஏன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய டேட்டாஸ் இருக்கும். வேளாண்மை தெரிஞ்சிருக்கணும், அட் த சேம் டைம் எந்தெந்த நாடுகள்ன்றது இருக்கும். ஸோ அதனால இந்த டாபிக்கை பொறுத்த வரைக்குமே தெளிவா படிச்சிச்சுன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல மார்க் ஸ்கோரிங் ஏரியாவா இருக்கும்ன்றத நான் இங்க சொல்றேன். சரிங்களா? டெஸ்ட் முடிச்ச உடனே என்ன பண்ணீங்கன்னா எல்லாருமே அவங்களுடைய மார்க்கை நீங்க போடுங்க. ஓகேங்களா? செல்ஃப் அனலைஸ்ன்றது கண்டிப்பா எல்லார்கிட்டயுமே இருக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. சரிங்களா? பாத்துலாமா? ஓகே, கேள்வி எண் 1 போயிடலாம் வாங்க. கொஸ்டின் நம்பர் 1. சர்க்கரை உற்பத்தியில் நம் நாடு எந்த இரு நாடுகளுக்கு அடுத்தபடியாக 3வது இடத்தில் உள்ளது? ஆப்ஷன் பி, கியூபாவுக்கும் பிரேசிலுக்கும் அடுத்தபடியாக நம்ம எத்தனாவது இடத்துல இருக்கோம்? 3வது இடத்துல இருக்கோம். சர்க்கரை உற்பத்தியில் செஞ்சுனா போதுமானது. அடுத்தது, தவறாக பொருந்தி உள்ள இணையை கண்டறிக. இதுல எது தவறுன்னு கேக்குறாங்க. எந்த மண்ணுடைய சதவீதம் கம்மின்னு கேட்டிருக்கோம். ஆப்ஷன் சி, வண்டல் மண் தான் தவறாக இருக்கு. மீதி எல்லாமே கரெக்டா இருக்குன்னு கரெக்டா இருக்குன்றது தெரிஞ்சுக்கினா போதுமானது. சரிங்களா? அடுத்தது 3வது, இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆப்ஷன் டி, 1953ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. ஓகேங்களா? இது ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். காதர் மற்றும் பாங்கர் எந்த மண்ணின் பிரிவுகள் ஆகும்? சாரி, என்ன பண்ணா 3 கேள்வியை 2வது முறை வச்சிருக்கோம். நீங்க அட்டன் பண்ணுங்க. 51 கொஸ்டினா கவுண்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இது வந்து தேர்ட் கிளாஸ் 1ல போட்டுக்கோங்க இந்த கொஸ்டினை. இல்ல எக்ஸ்ட்ரா கொஸ்டின் கூட வச்சுக்கோங்க. ஓகே, குட். ஆப்ஷன் டி, வண்டல் மண்ல இருக்கு. ஓகேங்களா? இதுதான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஓகேவா? அடுத்து 4th கொஸ்டின் இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க. 3rd கொஸ்டின் 2 வச்சுட்டு அடுத்து பாருங்க 4th. இந்தியாவில் கரும்பு உற்பத்தி செய்யும் முதன்மை மாநிலம் எது? உத்தரப்பிரதேசம். ஓகேங்களா? இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கரும்பு உற்பத்தியில் முதலிடத்துல இருக்குன்றது சொல்றாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பாருங்க. ஈரப்பதத்தை நீண்ட நேரம் தக்க வைத்துக் கொள்ளும் தன்மையுடைய மண் எது? ஆப்ஷன் சி, கரிசல் மண். ஓகேங்களா? எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது பார்க்கலாம் எத்தனை பேர் கரெக்டா சொல்றீங்க சொல்லிட்டு. தவறான இணையை தேர்ந்தெடு. இது வந்து பாத்தீங்கன்னா வேளாண் முறைகள் அந்தந்த மாநிலங்கள் கடைபிடிக்குது. இதுல தவறானது எதுன்னு கேட்டிருக்கேன். பீரா வந்து ஒடிசா கிடையாது. என்னது? மத்திய பிரதேஷ். குட். மற்ற எல்லாமே கரெக்ட்ன்றது தெரிஞ்சுக்கினா போதுமானது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 7வது கேள்வி. பழமையான படிக பாறைகளான கிரானைட், நைஸ் போன்ற பாறைகள் சிதைவடைவதால் உருவாகும் மண் எது? ஆப்ஷன் ஏ, செம்மண். குட். 8வது கேள்வி. அதிக அளவிலான உப்பு, அமிலத்தன்மை, பாஸ்பேட், பல்வேறு அளவுகளில் உள்ள கால்சியம் கார்பனேட் கொண்ட மண் எது? பார்க்கலாம்.
மண் வகைகள் படிச்சிருந்தீங்கன்னா இது ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். குட். ஆப்ஷன் டி வறண்ட மண் தான் இதுக்கான ஆன்சர். 9வது கேள்வி. நிலத்தடி நீர் போதுமான அளவிற்கு இருக்கக்கூடிய பகுதிகளில் காணப்படும் நீர்ப்பாசனம் எது? இதெல்லாம் ஜெனரலிக்கா ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்கன்னா கண்டிப்பா கேட்பாங்க. இந்த ஈஸியா நீங்க ஆன்சர் பண்ண வேண்டிய கொஸ்டின்ஸ். நிலத்தடி நீர் அதிகமா இருந்தா என்ன மாதிரி கிணறுகளை பயன்படுத்தலாம் பார்த்தீங்கன்னா திறந்த வெளி கிணறுகளை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்றது இங்க சொல்றாங்க. ஓகேங்களா? எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட். இந்தியாவில் மொத்த பாசன பரப்பளவில் எத்தனை சதவீதம் கிணறு பாசனத்தில் கீழ் உள்ளது? Good. 62%. ஓகேங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா திறந்த வெளி கிணறுகளும் அடங்கும், ஆழ்துளை கிணறுகளும் அடங்கும். ஓகேங்களா? மொத்தமா சேர்த்து 62 ஞாபகம் வச்சுக்கோங்க. 11வது கேள்வி பார்க்கலாம். நீர் சக்கரம் என்று அழைக்கப்படும் நீர்ப்பாசன முறை எது? கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். நீர் சக்கரம் என்று அழைக்கப்படும் நீர்ப்பாசன முறை எது? குட். மையச்சுழல் நீர்ப்பாசனம். ஆப்ஷன் சி தான் ரைட்டு. ஓகேங்களா? 12வது கேள்வி. இந்தியாவிலே தேயிலை உற்பத்தி செய்யும் முதன்மை மாநிலம் எது? குட். அஸ்ஸாம் தான் ரைட்டு. ஓகேங்களா? அடுத்தது 13வது கேள்வி. உலக காப்பி உற்பத்தியில் இந்தியா எத்தனாவது இடத்தில் வகிக்கிறது? மொத்தமா காப்பி உற்பத்தியில் இருக்குது இந்தியா எத்தனாவது இடம்னு கேட்கிறோம். 2வது, 5வது, 7வது, 11வது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறப்போ உங்களுடைய ஆன்சர்ஸ் என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா குட் 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 7வது. நிறைய பேருக்கு நல்லாவே ஆன்சர் பண்ணிருக்கீங்க. நெக்ஸ்ட் 14வது கேள்வி. பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாய் யோஜனாவின் முக்கிய நோக்கங்கள் எது எவை? இது வந்து படிச்சிருந்தா அசால்ட்டா அடிச்சுட்டு போயிடலாம். எல்லாம் ஆன்சர் கரெக்டா பண்ற ஆரம்பிச்சிட்டீங்களே. குட். ஆப்ஷன் டி குறைந்த அளவு நீரில் அதிக மகசூல் தான் பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாய் யோஜனா. இது எல்லாமே தப்புங்க. ஓகேங்களா? 15வது கேள்வி. பஞ்சாப், ஹரியானா போன்ற மாநிலங்கள் எந்த பல்நோக்கு திட்டத்தின் மூலம் பயனடைகின்றன? ஏதோ ஒரு பல்நோக்கு திட்டத்தின் மூலம் பயனடைகிறது. ஆப்ஷன் ஏ பக்ரானங்கல் திட்டம் மூலமா தான் பஞ்சாப், ஹரியானா போன்ற மாநிலங்கள் பயனடைகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்ப நீங்க என்ன பண்ணீங்கன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இதெல்லாம் எங்க இருக்குன்றது செக் பண்ணுங்க. இந்த திட்டம்லாம் எந்தெந்த மாநிலத்துக்கு பயனடைக்குதுன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? நெக்ஸ்ட். தெகிரி அணை திட்டத்தினால் பயனடையும் மாநிலம் எது? பறக்க விடுறீங்க ஆன்சர். எடுத்தவன எல்லாருமே கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா நாங்க என்ன பண்றது? இப்ப நீங்க படிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஆப்ஷன் டி உத்தரகாண்ட் மாநிலம் தான் தெகிரி அணை திட்டத்தினால் பயனடையும் மாநிலம். 17வது கேள்வி. பெரும்பாலும் குடும்ப உறுப்பினர்களின் உதவியுடன் சாகுபடி செய்யும் வேளாண் முறை எது? இந்த வேளாண் முறைகளை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா இந்த எல்லாமே கேட்கக்கூடிய கேள்விகள் தான். ஆப்ஷன் சி தன்னிறைவு வேளாண்மை. குடும்பம் எல்லாமே செஞ்சாங்கன்னா எல்லாமே தன்னிறைவு வேளாண்மைன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. பழங்குடியின மக்களால் மேற்கொள்ளப்படும் வேளாண் முறை எது?
பழங்குடியின மக்களால் மேற்கொள்ளப்படும் வேளாண் முறை எது? ஆப்ஷன் ஏ இடம்பெயர்வு வேளாண்மை. ஓகேங்களா? அது ஜிம் கல்டிவேஷன் சொன்னோம் பாத்தீங்களா? அது எல்லாமே இதுல தான் அடங்கும். ஓகேங்களா? எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் நெக்ஸ்ட் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஜூன் முதல் செப்டம்பர் வரை உள்ள காலம் எந்த பருவத்திற்கு உரியது? ஸ்பீட் பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ காரிஃப் பருவத்துக்கு உரியது. ஓகேங்களா? காரிஃப் தான் இதுக்கு ஆன்சர் ரைட். ஓகேங்களா? குட்ங்க, எல்லாருமே நல்லா ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. 20வது கேள்வி. கீழ்கண்டவற்றுள் ஆப்பிரிக்காவை பூர்வீகமாக கொண்ட பயிர் எது? ஒரு பயிர் வந்து ஆப்பிரிக்காவை பூர்வீகமாக கொண்டு இருக்குங்க. குட். ஆப்ஷன் பி சோளம் வந்து பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்காவை பூர்வீகமாக கொண்டது. 21வது கேள்வி. கீழ்கண்டவற்றுள் கம்பு உற்பத்தி செய்யும் முதன்மை மாநிலம் எது? அப்ப கம்பு உற்பத்தியில் முதல் மாநிலம் எதுன்னு கேட்கும். ஆப்ஷன் ஏ ராஜஸ்தான். குட். 22வது கேள்வி. ஏழைகளின் முக்கிய உணவாக மட்டுமில்லாமல் பீர் மற்றும் விஸ்கி தயாரிப்பதற்கு பயன்படுவது எது? பாருங்க கேள்வி எப்படிதான் வச்சிருக்கோன்ட்டு பார்க்கலாம். ஆப்ஷன் டி பார்லி. குட். 23வது. குஜராத் மாநிலம் கீழ்கண்டவற்றுள் எதன் உற்பத்தியில் முதலிடத்தில் உள்ளது? ஏதோ ஒரு பொருள் உற்பத்தியில முதலிடத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க குஜராத். எத்தனை பேர் கரெக்ட் ஆன்சர் சொல்ல பார்க்கலாமா? குட். ஆப்ஷன் சி எண்ணெய் வித்துக்கள் உற்பத்தியில் தான் குஜராத் மாநிலம் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கர்நாடகா மாநிலம் காபி உற்பத்தியில் உலக அளவில் எத்தனை சதவீதத்தை கொண்டுள்ளது? ஓகேங்களா? உலக அளவுல கம்பேர் பண்றப்போ கர்நாடகா மாநிலம் எத்தனை சதவீதத்தை கொண்டுள்ளதுன்னு கேக்குறாங்க. ஆப்ஷன் ஏ 2.5% கொண்டுள்ளது. ஓகேங்களா? ஓகேங்க. ரப்பர் பயிரிட ஏற்ற காலநிலை எது? 25வது கேள்வி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க தெரிஞ்சுக்கணும் படிக்கிறது. அப்ப ரப்பர் ஒருத்தர பயிரிடனா இந்த காலநிலை எனக்கு தேவைப்படுதுன்ட்டு. ஆப்ஷன் டி வெப்ப ஈரப்பத அயன மண்டல காலநிலை தேவைப்படுகிறது அப்படின்ட்டு சொல்றாங்க. 26வது கேள்வி. நறுமண பொருட்கள் உற்பத்தி செய்யும் இந்தியாவின் முதன்மை மாநிலம் எது? ஆப்ஷன் பி கேரளா தாங்க நறுமண பொருட்கள் உற்பத்தியில முதலிடத்துல இருக்குன்றது சொல்றாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட். பழங்கள் மற்றும் காய் வகைகள் உற்பத்தியில் இந்தியா எத்தனாவது இடத்தில் உள்ளது? பழங்கள் மற்றும் காய் வகை உற்பத்தியில் இந்தியா எத்தனாவது இடத்தில் உள்ளதுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கோம். ஆப்ஷன் ஏ 2வது இடத்துல இருக்குங்க நம்ம. ஓகேங்களா? இந்த மாதிரி கேள்வி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாருங்க நல்ல ஒரு கேள்வி தானே. வேளாண்மை வெட்டுதல் மற்றும் எரித்தல் எந்த வேளாண்மை எனப்படுகிறது? பார்க்கலாங்க. வெட்டுதல் மற்றும் எரித்தல் வேளாண்மை அப்படின்னா என்ன வேளாண்மை? குட்.
இடம்பெயர்வு வேளாண்மை. ஓகே, இதுதான் நம்ம சொன்னோம். ஜிம் கல்டிவேஷன் சொல்லலாம், அடுத்து இடம்பெயர்வு வேளாண்மைன்னு சொல்லலாம். அட் சேம் டைம் பழங்குடியின மக்களால் பயன்படுத்தப்படும் வேளாண்மைன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்ப எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இது எல்லாமே முக்கியம். சரிங்களா? நெக்ஸ்ட் 29வது, சொட்டு நீர் பாசனம் மூலம் எத்தனை சதவீதம் நீர் சேமிக்கப்படுகிறது? குட் 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 70% நீர். எல்லாமே நல்லாவே ஆன்சர் பண்ணிட்டீங்க. உண்மையாவே படிச்சிருந்தா மட்டும்தாங்க இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ண முடியும். குத்து மதிப்பா போடவே முடியாது. குட். 30வது கேள்வி பார்த்தலாம் வாங்க. இந்திரா காந்தி கால்வாய் திட்டம் எந்த ஆறு? இந்திரா காந்தி கால்வாய் திட்டம்னு ஒரு திட்டம் இருக்கு. அது எந்த ஒரு ஆறுல இருக்கு? எந்த ஆறுன்னு கேட்டிருக்கேன். ஆப்ஷன் ஏ சட்லஜ் நதி. ஓகேங்களா? படிச்சிருப்போம். அடுத்தது, உலக அளவில் எந்த நாட்டுக்கு அடுத்தபடியாக இந்தியா மாடுகளின் எண்ணிக்கையில் 2வது இடத்தை வகிக்கிறது? கேள்வி நல்லா புரிஞ்சுக்குங்க. எந்த நாட்டுக்கு அடுத்தபடியாக இந்தியா மாடுகளின் எண்ணிக்கை 2வது இடத்துல இருக்கு? பிரேசில். பிரேசிலுக்கு அடுத்தபடிதான் இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்கு? 2வது இடத்துல இருக்குன்றத சொல்றாங்க. நெக்ஸ்ட் 32வது கேள்வி, ஏழை மக்களின் பசு என்னப்படுவது எது? பசு என்று அழைக்கப்படுவது எதுங்க? ஆப்ஷன் டி வெள்ளாடு. ஓகேங்களா? இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸி கேள்வி. ப்ரீவியஸ் இயர்லயும் கேட்டிருக்காங்க ஒருத்தர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 33வது கேள்வி, இந்தியாவின் முதல் கால்நடை கணக்கெடுப்பு எப்பொழுது நடத்தப்பட்டது? மக்கள் தொகை கணக்கெடுப்பு வேற, கால்நடை கணக்கெடுப்பும் நடத்திருக்காங்க. அப்ப எந்த ஆண்டு முதல் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு கேக்குறேன். ஆப்ஷன் சி 1919ஆம் ஆண்டு தான் பண்ணாங்க. சரிங்களா? அப்ப இந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இது நீங்க கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய கொஸ்டின். அடுத்தது 34வது கேள்வி, இறைச்சி உற்பத்தியில் முன்னிலை வகிக்கும் மாநிலம் எது? இறைச்சி உற்பத்தியில் முன்னிலை வகிக்கும் மாநிலம் எது? ஆப்ஷன் ஏ உத்தரப்பிரதேசம். ஓகேங்களா? தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இறைச்சி உற்பத்தியில் யார் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்காங்க? அவங்க தான் இருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து 35வது கேள்வி, நம் நாட்டில் ரோம உற்பத்தியில் முன்னிலை வகிக்கும் மாநிலம்? ரோம உற்பத்தியில் முன்னிலை வகிக்கும் மாநிலம். ஆப்ஷன் ஏ ராஜஸ்தான். ஓகேங்களா? அப்ப எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ தெரிஞ்சுக்கணும். இறைச்சி உற்பத்தியில உத்தரப்பிரதேசம்னா ரோம உற்பத்தியில ராஜஸ்தான் இருக்காங்கன்றது தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? சாப்பாட்டுக்கு உத்தரப்பிரதேசனும் இழுத்துன்னு போட்டு தூங்கணும். அப்படி ரோம உற்பத்தியில ராஜஸ்தானும் தெரிஞ்சுக்கினா போதுமானது. சரிங்களா? நெக்ஸ்ட் 36வது கேள்வி, உலக மீன் உற்பத்தியில் முன்னிலை வகிக்கும் நாடு எது? ஒரு நல்ல கேள்வி. மீன் சாப்பிடலாம், மீன் சாப்பிடுற பழக்கத்தை வச்சுக்கோங்க. சரிங்களா? உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதானே நல்லது கேட்டுட்டா நீங்க நான்வெஜ் சாப்பிடாதீங்களா ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேங்களா? இப்ப பாருங்க, இந்த இடத்துல ஆப்ஷன் சி சீனா தாங்க உலக மீன் உற்பத்தியில ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்காங்க. சரிங்களா? ஆஹா, அடுத்த கேள்வி பாருங்களேன், நல்லா இருக்கு. இந்திய கடற்கரை மாநிலங்களில் எந்த மாநிலம் கடல் மீன் உற்பத்தியில் முதன்மையானதாக உள்ளது? கடல் மீன் உற்பத்தியில் முதன்மையான மாநிலம் எதுன்னு கேட்டிருக்கேன். ஆப்ஷன் ஏ கேரளா தாங்க ஃபர்ஸ்ட் பிளேஸ் இருக்காங்க கடல் மீன் உற்பத்தியில். சரிங்களா? 38வது கேள்வி, இந்தியாவில் எந்த மாநிலம் உள்நாட்டு மீன்பிடித்தலில் முதன்மை மாநிலமாக திகழ்கிறது?
ஓ, உள்நாட்டு மீன்பிடித்தல ஃபர்ஸ்ட் மாநிலம் எதுவும் கேட்டிருக்காங்க. பாக்கலாம் எத்தனை பேரு. ஆன்சர் டக்கு டக்குன்னு வருது. ஆப்ஷன் டி, ஆந்திரா. 39வது கேள்வி, இந்தியாவில் இரண்டாவது மற்றும் முக்கியமான பாசன முறை எது? ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா, இதுதான் கால்வாய் பாசனம் தான் வந்து பாத்தீங்கன்னா இரண்டாவது மற்றும் முக்கியமான நீர்ப்பாசனமா இருக்கு. ஓகேங்களா, இந்த கேள்வியில அப்படியே ஈஸியா அட்டன் பண்ணலாம் பாருங்க. ஏற்றுமதி நோக்கத்திற்காக பயிரிடப்படும் பயிர் வகைகள் எதுன்னு கேக்குறாங்க. ஓகேங்களா, இப்போ ஏற்றுமதிக்காக பயிரிடப்படும் பயிர் வந்து எந்த வகையை சேர்ந்தது? உணவு பயிரா, வாணிப பயிரா, முக்கிய பயிரா, இல்ல எதுவுமே இல்லையா? இந்த மாதிரி கேள்விகளும் டிஎன்பிசில கேட்பாங்க. கேட்கிறப்ப கண்ணை மூணு ஆன்சர் பண்ணும். ஏற்றுமதின்னு வந்துச்சு, அது வணிகம் தான், வாணிப பயிர்கள் அப்படின்னு சொல்லிட்டு போட்டாலே போதுமானது. ஓகேங்களா, அடுத்து 41வது கேள்வி, அசாமிகா எனும் தேயிலையின் பிறப்பிடம் எந்த நாடு? அசாமிகா. ஆப்ஷன் டி, இந்தியா. 42வது, உருளைக்கிழங்கால் ஏற்படும் புரட்சி எந்த புரட்சி? உருளைக்கிழங்கால் ஏற்படும் புரட்சி எந்த புரட்சி? பார்க்கலாம். கமான் கமான் காய்ஸ். ஆனா நிறைய பேர் நிறைய ஆன்சர் பண்ண கத்துனீங்க. ஓகே, இதாங்க ஸ்பாட்ல ஆன்சர் பண்றதுன்றது. குட்ங்க, குட் 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 குட். வட்ட புரட்சி தாங்க உருளைக்கிழங்கு. ஓகேங்களா, குட்ங்க. அடுத்து ஒரு டஃப்பான கேள்வி வச்சிடலாமா? வச்சாச்சு. கீழ்கண்ட எந்த காரணத்தால் சரணை மண் உருவாகிறது? அப்போ ஒவ்வொரு மண்ணும், இந்த ஒவ்வொரு சிதைவுக்கும் ஒவ்வொரு மண் உருவாகுதுன்றாங்க. கீழ்கண்ட எந்த காரணத்தால் சரணை மண் உருவாகிறது? பார்க்கலாம், டைம் தரேன். ஆப்ஷன் டி, மண் சுவரல் தான் இதுக்கு ஆன்சர். ரைட், சரிங்களா. அடுத்தது 44வது கேள்வி, காபி, ரப்பர், முந்திரி மற்றும் மரவள்ளி கிழங்கு அதிகம் விளையும் மண் வகை எது? அப்போ பயணம் வச்சும் கொஸ்டின் கேட்பாங்களா? கேட்பாங்க. ஆப்ஷன் டி, சரளை மண்ணில் தாங்க என்ன கிடைக்குதுன்னா அதிகமா காபி, ரப்பர், முந்திரி, மரவள்ளி கிழங்கு கிடைக்குதுன்றாங்க. 45வது கேள்வி, டேஷ் என்பது ஒரு வாணிப பயிர். ஆஹா, திருப்பியும் வாணிப பயிரா? கண்ணை மூணு ஆன்சர் போடுங்க பார்க்கலாம். ஒரு நிமிஷம் திறந்து பார்த்துட்டு சொல்றேன். கண்ணு திறந்துட்டு. ரெடி ரெடி ரெடி, ஸ்பீடா வரணும் எதுக்கு ஆன்சர். குட் குட் குட். பருத்திங்க. இது வந்து வணிகம் செய்யறதுக்காக, மக்காச்சோளம்னா சாப்பிடுறது. ஓகேங்களா, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வணிகம் செய்யறதுக்காக பயன்படுது. ஓகேங்களா, அடுத்தது கரிசல் மண் டேஷ் எனவும் அழைக்கப்படுகிறது. இப்படியும் கொஸ்டின் கேட்பாங்களா? கேட்பாங்க. கரிசல் மண் எந்த மண் என அழைக்கப்படுகிறது? குட் 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 குட். ஆப்ஷன் டி, பருத்தி மண் தாங்க. ஏன்னா கரிசல் மண் அதிகமா இருந்துச்சுன்னா என்ன அதிகமா விளையும்னா பருத்தி அதிகமா விளையும். ஓகேங்களா, அது தெரிஞ்சுக்கணும். அடுத்தது, உலகிலேயே மிக நீளமான அணை எந்த அணை? ஆப்ஷன் சி, இராக்குட் அணை. 48வது கேள்வி, இந்தியாவில் தங்க இழை பயிர் என அழைக்கப்படுவது எந்த பயிர்? ஓ, தங்க இழை பயிர்னு ஒரு பயிர் இருக்கான்னு போய் கேட்க கூடாது, இருக்கு. காட் காட் காட். தங்க இழை பயிர் இது ஆப்ஷன் சி, சணல் தாங்க தங்க இழை பயிர். அடுத்தது 49வது கேள்வி, இந்தியாவில் பால் உற்பத்தியில் ஒரு முக்கிய ஆதாரமாக உள்ளவை. ஓ, இதோ ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா பால் உற்பத்தியில் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கு ஆதாரமா.
இதெல்லாம் படிச்சா நான் சில கேள்விகள் படிச்சாதான் ஆன்சர் பண்ண முடியும்ன்றத நான் தெளிவுபடுத்துறேன். சில கேள்விகள் என்ன பண்ணலாம், ஜெனரலிஸ்டிக்காவே ஆன்சர் பண்ணலாம். இந்த சப்ஜெக்ட்ல நீங்க படிச்சும் இருக்கணும், ஜெனரலிஸ்டிக்கா புரிதலும் இருக்கணும். அப்ப புரிஞ்சு படிக்கணும். ஆப்ஷன் ஏ குட். உண்மையாக பசுக்கள் கிடையாது, எருமைகள் தான். சரிங்களா? பால் உற்பத்தி முக்கிய ஆதாரமா இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேள்வி. தீவுக்கூடங்களை சேர்க்காமல் இந்தியாவின் கடற்கரை நீளம். சூப்பருங்க. பாருங்க, ஃபர்ஸ்ட் 3 ஆப்ஷனுமே ஆன்சர் தான். 3 கேள்வி நான் கிரியேட் பண்ணலாம். அப்ப ஆன்சர் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் அது வந்து பாத்தீங்கன்னா, தீவுக்கூடங்கள் சேர்க்காம இந்தியாவின் கடற்கரை நீளம் வந்து 6100 கிலோமீட்டர். ஓகேங்களா? அப்ப தீவுகள் மட்டும் எவ்வளவு சார் பாத்தீங்கன்னா 1416.6 கிலோமீட்டர். அப்ப தீவையும் கடற்கரையும் சேர்த்தா மொத்தம் எவ்வளவு? இவ்வளவுதான் ஆன்சர். 3 கேள்வி இதுலயே வைக்கலாம் பாருங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க தெரிஞ்சது இதுவும் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கோங்க. சரிங்க சார். இந்த லெசன் எப்படி படிக்கணும்னு பாத்தீங்கன்னா, தயவு செஞ்சு சொல்றேன், புரிதலோட படிங்க. ஓகேங்களா? இப்போ ஒவ்வொரு ஸ்டேட்லயும் நம்ம எல்லாம் இப்படி போயிருந்தா நம்ம இப்போ இந்த இடத்துக்கு நான் போயிருந்தா இவ்வளவு விலையும் பெயர்களை பார்த்திருப்பேன் அப்படின்றது நீங்க கமெண்ட் இது பண்ணிக்கலாம், ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? புரிதலும் இருக்கணும், அட் த சேம் டைம் ஃபேக்ட்ஸும் படிச்சு வச்சுக்கணும். சரிங்களா? ஓகேங்க. இந்த லெசனை படிச்சுட்டு எக்ஸாம் முன்னாடி நீங்க போட்டு பாத்துருங்க. இன்னைக்கு என்ன பண்றீங்கன்னா, உங்களுடைய டாஸ்க் வந்து 51 போடுங்க. சரிங்களா? எனக்காக இந்த ஒரு பிழையை மன்னிச்சிருங்க. 51 போட்டு உங்களுடைய மார்க் என்னன்னு சொல்லிட்டு உங்களுடைய மென்ஷன் பண்ணுங்க. எல்லாருக்கிட்டையும் எதிர்பார்ப்போம் உங்க மார்க் எல்லாத்தையும். சரிங்களா? ஓகேங்க. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி.